கேப்டன் மறைவுக்கு ஏன் அஞ்சலி செலுத்தல? வடிவேலு என்ன சொன்னார் தெரியுமா? மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு ஆயிரக்கணக்கான திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள் வந்தாலும், லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அஞ்சலி செலுத்தினாலும், வைகை புயல் வடிவேலு வரலன்றது பெரிய டாபிக்கா இருந்துச்சு. இப்பவும் இருக்கு. கேப்டனால சினிமாவில் முன்னுக்கு வந்துட்டு மிகப்பெரிய காமெடி நடிகரா உருவெடுத்து, அந்த நன்றியே இல்லாம அரசியலுக்காக அவர் அசிங்கமா விமர்சனம் செய்தார் வடிவேலு. அந்த பாவத்தோட சம்பளமா தான் அவர் சினிமாவில இருந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு ஒதுங்கினாருன்னு சொல்ற நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க. இந்த நிலையில கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த ஏன் போகலன்னு அவர் மனசை விட்டு பேசினதா நடிகர் குரு லக்ஷ்மன் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணாரு. அவர் பேசும்போது, நான் வடிவேல் சார் கூட பேசிட்டு இருந்தேன். அப்ப கேப்டன் விஜயகாந்த் பற்றி பேச்சு வந்ததும் அவர் அமைதியாகிட்டாரு. அதை தொடர்ந்து அவர் பேசும்போது, அந்த மனுஷன் சாவுக்கு கூட என்னால போக முடியல. நான் போயிருக்கலாம். ஆனா அப்படி போயிருந்தா அவர் இவ்வளவு திட்டிட்டு எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு தப்பா தான் பேசியிருப்பாங்க. ஆனா மனசார சொல்றேன், அவர் சொர்க்கத்துல தான் இருப்பாருன்னு வடிவேலு உருக்கமா சொன்னதா ஷேர் பண்ணாரு குரு லக்ஷ்மன். எல்லோரையும் சமமா எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்த கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் இனி இந்த உலகத்துல பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும்.